இஸ்லாம் சம்பந்தமாக பல தலைப்பின் கீழ் நாம் பேசி வருகிறோம். சென்ற வாரம் நாம் சொன்ன செய்தி, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ரொம்ப லேசான முறையில் எவ்வித சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நம்மை முஸ்லிமாக ஆக்கி நமக்கு ஒரு பெரிய கிருபை செய்திருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய அந்த கிருபையை நினைத்து நாம் நன்றி உணர்வோடு அவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இஸ்லாம் கண்ணியம் வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கண்ணியம் பெறுவார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் நாம் கண்ணியத்தையும் மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய நம் காரணமாக இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது. நமக்கு நல்ல பெயர் கிடைச்சதே இஸ்லாத்தை கொண்டுதான். அப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு நம்முடைய தீய செயல்களின் காரணத்தினால் இஸ்லாத்திற்கு ஒருபோதும் நல்ல பெயரில் கலங்கம் வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம சொன்னோம், இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம்னு சொன்னா சஹாபாக்கள் செய்யக்கூடிய அந்த தியாகமெல்லாம் இல்லை. அவங்க இஸ்லாத்திற்காக வேண்டி உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள், மொத்தத்தையும் அர்ப்பணித்தாங்க. அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு வரை இஸ்லாம் ஹயாத்தோடு இருக்கிறது. அதனால தானே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுங்கிற அந்த பெயரை பெற்றார்கள், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள். அந்த அளவுக்கெல்லாம் நம்மால் தியாகம் செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், இமாம்களாக இருக்கட்டும், அந்தந்த காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எதிர்த்து போராடினார்கள். இப்போ நம்முடைய காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய காலகட்டத்தில் வரக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்கள், சட்டங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும். இப்போ கூட வக்ஃபு சம்பந்தமாக மத்திய அரசு புதுசாக சட்டத்தை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முத்தலாக்கு, அப்புறம் பொது சிவில் சட்டம், இப்படி ஏதாவது இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் சட்டங்களை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். நாமும் போராடி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வக்ஃபு சம்பந்தமாக ஏதாவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டால் அதில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். வக்ஃபுனா என்ன, வக்ஃபு சம்பந்தமாக அவங்க என்ன சட்டத்தை கொண்டு வராங்க, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இன்ஷா அல்லாஹ் நம்ம தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். வேறு தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நாம் பேசினால் அறகுறையாக ஆகிவிடும். அப்போ இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படும் பொழுது நம்முடைய பங்களிப்பை அங்கே நாம் காட்ட வேண்டும். அன்பான பெருமக்களே, இப்படியே ஒவ்வொரு செய்தியாக நாம் சொல்லி வந்தோம். இஸ்லாம் சம்பந்தமாக ரொம்ப முக்கியமான விஷயம், அல்லாஹ் நம்ம கையில கொடுத்த அந்த இஸ்லாத்தை நம்ம கடைசி வரை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம கொடுத்த இஸ்லாத்தை கடைசி வரை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும் சொன்னா என்ன, இஸ்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கும். நம்ம முஸ்லிமாக நாம் பிறந்தோம், கடைசி முஸ்லிமாக மௌத்தாகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தான், நம்மை முஸ்லீமாக ஆக்கினான். ஆனால் கடைசியில் முஸ்லீமாக நம்ம மௌத்தாகும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். முஸ்லீமாக பிறந்ததோ, முஸ்லீமாக வாழ்ந்ததோ பெரிய விஷயம் இல்லை. கடைசியில் கலிமாவோடு முஸ்லீமாக நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீங்கள் இப்படி நினைக்கலாம், இது என்ன ஒரு பெரிய விஷயமா, முஸ்லீமாக பிறந்தால் முஸ்லீமாக தானே மௌத்தா போவோம், முஸ்லீம் அல்லாமல் பிறந்தால் முஸ்லீம் அல்லாமல் மௌத்தாகலாம், முஸ்லீமாக தானே பிறந்திருக்கிறோம், முஸ்லீமாக பிறந்தால் கண்டிப்பாக முஸ்லீமாக தானே மௌத்தாகுவோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. அன்பான பெருமக்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்த்தால் முஸ்லீமாக பிறந்த எத்தனையோ மக்கள், பெரும் பெரும் மக்கள் எல்லாம் கடைசியில் காபிரா மௌத்தா போயிருக்கிறாங்க. முஸ்லீமாக பிறந்த சாதாரண ஆட்கள் அல்ல, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படக்கூடிய மிக உன்னதமான மக்கள் எல்லாம் முஸ்லீமாக பிறந்து அல்லாஹினுடைய ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றதற்கு பிறகு கடைசியில் காபிரா மௌத்தா போயிருக்கிறாங்க. முஸ்லிமா மௌத்தாகிறது சாதாரண விஷயம் இல்லை. அன்பான பெருமக்கள், நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. முன்னோர்கள் எல்லாம் கடைசியில் பயந்ததே இதுதான். சஹாபாக்கள் இருந்து இமாம்களிலிருந்து எல்லோரும் பயந்தது ஹுஸ்னுல் ஹாத்திமா. ஹுஸ்னுல் ஹாத்திமானா கடைசி முடிவு நல்ல முடிவாக அமையும். கலிமாவோட ஈமானோட மௌத்தாக வேண்டும். அது சாதாரண விஷயம் இல்லை அன்பான பெருமக்களே.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்தத்துக்குமுல் மனியத்து ராத்திபத்தன் லாசிமத்தன், உங்கள எல்லாருக்கும் மௌத்து வரும், அதுல நோ டவுட், கட்டாயமா எல்லாருக்கும் மௌத்து வரும். ஆனா எல்லோருக்கும் ஒரே போன்று மௌத்து வருவது இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமா இருந்தா அவருக்கு முஸ்லிமா தான் மௌத்தாகுவாரு, காஃபிரா பிறந்தா காஃபிரா தான் மௌத்தாகுவார் நான் சொல்லல. அத்தத்துக்குமுல் மனியத்து லாசிமத்தன் ராத்திபத்தன், முஸ்லிம்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களில் எல்லோருக்கும் மௌத்து வரும், ஆனா எல்லோருக்கும் ஒரே மாதிரி வரும். இம்மா பி ஷகாவத்தின், ஒன்னு மூதேவித்தனமாக வரலாம், அல்லது பி சஆதத்தி, சீதேவித்தனமாகவும் வரலாம். நல்ல மௌத்து கெட்ட மௌத்து என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எழுதி வைத்த ஒன்று. அன்பான பெருமக்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் 4 விதமா இருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் 4 விதமா இருக்கிறான். ஒன்று, முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா மௌத்தாயிருவாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. முதலாவது கூட்டம் என்ன? முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா மௌத்தாகுவாங்க. 2வது காஃபிரா பிறந்து காஃபிரா மௌத்தாகுவாங்க. 3வது சில மக்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பான், காஃபிராக பிறப்பார்கள், கடைசியில் அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து முஸ்லிமா மௌத்தாயிருவாங்க. இது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச பெரிய கிருபை. பிறக்கும் பொழுது காஃபிராக பிறந்திருப்பார்கள், பிற்காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை நசீபாக ஆக்கி கடைசியில் முஸ்லிமா மௌத்தாகுவாங்க. 4வது ரொம்ப மோசம், முஸ்லிமாக பிறந்து கடைசியில் காஃபிரா மௌத்தா போயிடுவாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான பெருமக்கள், அல்லாஹ் நம்மளை இஸ்லாத்துல கொண்டு வந்தான், முஸ்லிமா ஆக்கியிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். கடைசியில் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹுடைய கையில் இருக்குதான் முஸ்லிமா நம்மளை ஆக்குறது. அல்லாஹ் முஸ்லிமா நம்மளை பிறக்க வச்சுட்டான், அது அவனுடைய கையில உள்ளது. முஸ்லிமாக மௌத்தாகுவது என்பது நம்ம கையில தான் இருக்கு. முஸ்லிமாக மரணிப்பது, ஈமானோடு மரணிப்பது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் மரணிப்பது, அது நம்முடைய கையில தான் இருக்கு. அது எப்படி நம்முடைய கையில? முஸ்லிமாக மரணிப்பது, முஸ்லிம் அல்லாமல் மரணிப்பது, இன்ஷா அல்லாஹ் அது எப்படி என்பதை நான் கடைசியில் சொல்வேன். அன்பான பெருமக்களே, வரலாற்றிலே சில செய்திகளை சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும். முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மௌத்தாகுவது என்பது அது பெரிய விஷயம். அன்பான பெருமக்களே, இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நமக்கு இதுல கவனம் இல்லை, இப்படி முஸ்லிமாக தானே மௌத்தாக போறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா பெரும் பெரும் சஹாபாக்கள், முன்னோர்கள், இமாம்கள் எல்லாம் இதை ஒண்ணு நினைச்சே அழுதுகிட்டு இருந்தா, கடைசியில் எனக்கு மௌத்து எப்படி. பெரும் பெரும் இமாம்கள், சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லு அன்ஹுங்கிற பேரை பெற்றவங்க, அவங்க எல்லாம் கடைசியில் எனக்கு எப்படி மௌத்து வரும், நல்ல மௌத்து வருமா கெட்ட மௌத்து வருமா என்று பயந்த நிலையிலே வாழ்ந்திருக்கிறாங்க. அன்பான பெருமக்களை, இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒருவருக்கு கடைசி நேரத்துல கலிமா சொல்லி கொடுக்கப்படுது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு கடைசியில் ஒருவருக்கு கலிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொன்னாரா? இஷ்ரப் வஸ்கினி, இஷ்ரப் வஸ்கினி, கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுன்னு கலிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொன்னாரா? குடிங்க எனக்கு ஊத்துங்க, குடிங்க எனக்கு ஊத்துங்க, இதான் இஷ்ரப் வஸ்கினி, இஷ்ரப் குடிங்க, குடிங்க எனக்கு ஊத்துங்க, டேய் கலிமா சொல்லு, இஷ்ரப் குடிங்க எனக்கு ஊத்துங்க. வரலாற்றிலே இமாம்கள் எழுதுகிறார்கள், இவர் குடிப்பழக்கம் உடையவர். குடிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஊத்துங்கம்பாங்க, குடிங்க குடிங்க எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க. இவர் குடிப்பழக்கம் கொண்டவராக இருந்தார். முதுமினுல் ஹம்ர், எப்பொழுதும் மது பழக்கம் உடையவராக இருந்தார். கடைசி நேரத்துல களிமா வரல, கடைசி நேரத்துல அவருக்கு களிமா வரல. கடைசியில சும்மா மாத்த, இப்படியே மௌத்தா போயிட்டார். முஸ்லிமா தான் பிறந்தார், ஆனா முஸ்லிமா அவருக்கு மௌத்து வரல, களிமா வரல. களிமா எவ்வளவோ சொல்லி கொடுத்தார்கள், கடைசி வர எனக்கு ஊத்துங்க, நீங்களும் குடிங்க, இப்படியே சொல்லி மௌத்தானார். காரணம், கடைசி வரை இவர் குடிப்பழக்கம் உடையவராகவே இருந்தார். அல்லாஹ் அவருக்கு மௌத்த கெட்ட மௌத்தாக அல்லாஹ் ஆக்கல. இமாம் தஹபி சொல்றாங்க. அதே போன்று இமாம் இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு இது போன்று களிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் சினிமா பாட்டு படிக்கிறார். கிதாபுல இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி, கிதாபுல இமாம்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி இவைகள் எல்லாம். ஒருவருக்கு கடைசி நேரத்தில் களிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது சினிமா பாட்டு படிக்கிறார். சினிமா பாட்டு என்ன காரணம் என்பதை எழுதும் பொழுது, வகான பிஹுப்பிஹி லில் அகானி, சினிமா பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு பிரியம். வகான தர்தீதுஹா, திரும்ப திரும்ப எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டை படிச்சுக்கிட்டே இருப்பாராம்.
சினிமா பாட்டின் மீது அவளுக்கு அவ்வளவு பிரியம். எப்போ பார்த்தாலும் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு சினிமா பாட்டை கேட்கறதும் சினிமா பாட்டை படிக்கிறதும். கடைசியில் களிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது களிமா வரல, சினிமா பாட்டு தான் வாயில வருது, சினிமா பாட்டு. அன்பான பெருமக்கள், அதே போன்று இன்னொரு ஒருவருக்கு களிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், குல்லமா அரத்த நகூலஹா, நீங்க களிமா சொல்லி கொடுக்குறீங்க, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஃபலிசானி யும்சிக்கு அணுகா, என் நாக்கு என்னை தடுக்கிறது என்று சொன்னார் அவர். நீங்க களிமா சொல்லி கொடுக்குறீங்க, நான் களிமா சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய நாக்கு என்னை சொல்ல விடாமல் தடுக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி நிறைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மக்களுக்கு அது மாதிரி களிமா சொல்லி கொடுக்கப்பட்ட பொழுது அவங்க 1 கிலோ தக்காளி 50 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா, களிமா சொல்லு 1 கிலோ தக்காளி 50 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா. என்னன்னா காலம் முழுவதும் அவர் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். சின்ன ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். சில சமயங்கள்ல நம்ம எதை நினைச்சிட்டு படுக்கிறோமோ நைட்ல கனவுல அதே வரும். அதிகமா நம்ம எந்த சிந்தனையில நம்ம கடைசியில மௌத் எப்படி வரும் என்பதற்கு அல்லாஹ் கனவையே உதாரணமாக காட்டுவான். ஏன்னா கனவுங்கிறது அந்நௌமு அஹுல் மௌத்து தானே. கனவு என்பது, தூக்கம் என்பது அது மௌத்தினுடைய சகோதரர் தானே. தூக்கம் என்பது சின்ன மௌத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க கனவுல பார்த்தா தெரியும், சில சமயங்கள்ல நம்ம அன்னைக்கு பூரா என்ன டென்ஷன்ல எந்த பிஸியில நம்ம படுத்தோமோ கனவுல அது அப்படியே வரும். காரணம் என்னன்னா, நம்ம அன்றைய தினம் முழுவதும் நம்முடைய சிந்தனை அதில் தான் இருந்துச்சு. கடைசியில் கனவும் அப்படிதான். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம எதுல மூழ்கி இருக்கிறோமோ கடைசி மௌத்துடைய நேரத்தில் அதுதான் வாயில வரும், களிமா வராது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஹதீஸில் பல செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதர் கடுமையாக போர் புரிகிறார். ஒரு மனிதர் இஸ்லாத்திற்காக வேண்டி கடுமையாக எதிரியினுடைய கூட்டத்தில் பூந்து கடுமையாக போர் புரிகிறார். எதிரிகளை எல்லாம் வெட்டுறார், கடுமையா வெட்டி உள்ள பூந்து தள்ளுறார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நாயகமே, இந்த மனிதர் இஸ்லாத்திற்காக வேண்டி பெரிதும் போராடி கொண்டிருக்கிறார். எங்களால கூட அந்த காஃபிர் எதிரிகளுடைய படைக்கு உள்ள போக முடியல. இந்த மனுஷன் உள்ள போய் வீசிக்கிட்டே இருக்கான், உயிரை கூட அவர் பெருசா மதிக்கிறது இல்லை, அவ்வளவு பேரும் வெட்டிக்கிட்டே இருக்கிறார் என்று புகழ்ந்து சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா சொன்னாங்க, இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபிக்கு என்ன சொல்லன்னு தெரியல. யார் ரசூலல்லாஹ், அவர் இஸ்லாத்திற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார், இஸ்லாத்திற்காக வேண்டி எதிரிகளை வெட்டி கொண்டிருக்கிறார். எங்களால கூட எதிரிகளை அந்த அளவுக்கு வெட்ட முடியவில்லை. அவர் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து உள்ள பூந்து எதிரிகளை வீசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார். என்னமோ ரசூலுல்லாஹ்வுக்கு புரியாத மாதிரி 2வது தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கிறாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லவும் நாயகம் சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசின்றாங்க. இந்த சஹாபிக்கு என்ன சொல்லணும்னு புரியல. நம்ம சொல்றது ஒரு செய்தி, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னான்னு சொல்லணும், அவர் சோனவாசி என்று சொல்ல வேண்டும், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நரகவாசிங்கிறாங்களே என்ன? ஒரு சஹாபி சொல்றாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு என்னைக்கும் பொய்யாக ஆகாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அது பொய்யாக ஆகாது. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த மனிதரை இன்னொரு சஹாபி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போராடுறது நல்ல விஷயம் தானே, நல்லா தானே போராடுறாரு, இஸ்லாத்திற்காக வேண்டி தானே பாடுபடுறாரு, இவர் ஏன் நரகம் போறாரு, என்ன காரணம் தெரியலையே. கொஞ்ச நேரம் இருக்கும், திடீரென அந்த மனிதர் சதக்க ரசூலுல்லாஹ், நாயகம் உண்மை சொல்லிவிட்டார்கள், நாயகம் உண்மை சொல்லிவிட்டார்கள் என்று கத்திக்கிட்டே ஓட ரசூலுல்லாஹ் விட்டு சதக்க யா ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்க உண்மை சொல்லிட்டீங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் என்ன விஷயம், ஏன் பதறிய, நான் என்ன உண்மை சொல்லிட்டேன், என்ன? இல்லை யார சொல்லலாம், ஒரு மனிதரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவும் நீங்கள் நரகவாசின்னீங்க, ஆனால் எங்களுக்கு அதில் சரியான கருத்து படலை. எப்படி ஒரு நரகவாசி இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லவா போராடுகிறார் என்று நாங்கள் நினைத்தோம். கடைசியில் நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன், எப்படி ஒரு நரகவாசியாக மாறுறாருன்னு பார்ப்பதற்காக வேண்டி நான் பின்னாடியே சென்றேன். ஒரு கட்டத்தில் அவர் போராடி கொண்டே உள்ளே செல்லும் பொழுது ஒரு எதிரி அவருடைய கையை வெட்டுகிறான். அவருடைய கையை வெட்டுகிறான். சிறிது நேரத்தில் அவருடைய வேதனை அதிகமாக ஆகுகிறது. வாளை கீழே வச்சு அது மேலே தன்னை அழித்து சூசைட் பண்ணிக்கிட்டார். வாளை கீழே வச்சு ஒரு சொருவினார், சூசைட், தற்கொலை பண்ணி கொண்டார். தற்கொலை நரகவாசி. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை முன்னாடி சொல்கிறார்கள். எவ்வளோ பெரிய மனுஷன்,
இஸ்லாத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு மனிதர் கடைசியில் அல்லாஹ் அவருக்கு எப்படி மௌத்தை கொடுத்தான்னு பார்த்தீர்களா? அன்பான பெருமக்களை, இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பது என்பது சாதாரண ஒரு செய்தி அல்ல. அத்ததுக்கிரத்து ஃபி அஹ்வாலில் மௌத்தா என்ற ஒரு கிதாப், அத்ததுக்கிரத்து ஃபி அஹ்வாலில் மௌத்தா, இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் அல்லாஹ்ட்ட நம்ம ஈமான் சலாமத்திற்காக துஆ செய்யணும். முன்னோர்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம முசாஃபா செய்யும்போது, பழைய காலத்து பெரியவங்களுக்கு எல்லாம் முசாஃபா செய்யும்போது அவங்க சொல்வார்களாம், ஈமான் சலாமத்துக்கு துவா செய்யுங்க. அப்படின்னா என்ன? ஈமான் சலாமத் இதுதான் சொல்லுவாங்களாம், வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஈமான் சலாமத்துக்கு துவா செய்யுங்க அப்படின்னா என்ன? கடைசியில முஸ்லிமா மௌத்தாகணும், ஈமானோட மௌத்தாகணும், களிமாவோட மௌத்தாக வேண்டும் என்ற குறிக்கோள் அவர்கள் சொல்வார்கள். அன்பான பெருமக்கள், அந்த கவனம் நமக்கு வரணும். இப்ப முஸ்லிமா இருக்கதான் தோணுது, கடைசி நேரத்துல களிமா வரணும் இல்லை, கடைசி நேரத்தில் நமக்கு களிமான் வரும் இல்லை. ஒரு சமயத்துல ஒரு மகான், ஒரு பெரியவங்க ஒரு கிளி வளர்க்குறாங்க. ஃபாரிசி கிதாபுல சொல்லப்பட்ட செய்தி. ஃபாரிசி கிதாபுல ஒரு பெரியவங்க ஒரு கிளி வளர்க்குறாங்க. அந்த கிளிக்கு களிமாலாம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கூட கிளியை வளர்த்து பல விஷயங்கள் சொல்லி கொடுப்போம் இல்லை. அந்த பெரியவங்க என்ன செஞ்சாங்க, கிளிக்கு களிமாவை சொல்லி கொடுத்தாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும், இவங்களுக்கும் திக்ருடைய ஞாபகம் வரும் என்பதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி கிளிக்கு திக்ரு களிமா தஸ்பீஹாத்துகள் எல்லாம் பழகி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக சொல்லி கொண்டிருந்தார். திடீரென ஒரு நாள் ஒரு பூனை வந்து கிளியை கவ்வியது. கிளி செத்து போயிடுச்சு. அழுகுறாங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் அழுகுறாங்க. இப்போ மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய், ஒரு பெரியவங்களா இருக்கிறிய, ஒரு பெரிய மகானா இருக்கிறிய, போய் ஒரு கிளி செத்ததுக்கா நீங்க அழுகிறிய? சரி, புள்ள மௌத்தா போயிட்டான், அல்லது மனைவி மௌத்தா போயிட்டாங்க, அல்லது வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா அதை நினைச்சு அழுகிறதுன்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது. கிளி போனா 1000 கிளி வாங்கலாம், ஒரு கிளி போனா 1000 கிளி வாங்கலாம். போயும் சரி, வளர்த்த பாசத்துக்காக வேண்டியாவது ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கலாம். காலையிலேருந்து நைட்டு வரை உட்காந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரும் மௌத்தா போன மாதிரி உட்காந்து கிளி செத்ததை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்களே. இது கேட்டதற்கு அந்த பெரியவங்க சொன்னாங்களா, கிளி செத்ததுக்கு நான் அழுகல, இந்த கிளி போனா இதை மாதிரி 1000 கிளி வாங்கலாம். நான் அழுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? இந்த கிளிக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த கிளிக்கு நான் களிமால் இருந்து, தஸ்பீஹில் இருந்து, திக்ரில் இருந்து அத்தனையும் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். அவ்வளவு தெளிவாக சொல்லும். இன்னும் சொல்ல போனால் சில சமயங்கள் எனக்கு அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு அழகான முறையில் நான் வளர்த்திருந்தேன். கடைசியில பூனை அதை பிடிக்கும் பொழுது களிமா வரலையே, அதுக்கு கீந்தன கத்திச்சு. கடைசியில் அந்த கிளியை பூனை கழுத்துல கை வைக்கும் பொழுது, கழுத்தை பிடிக்கும் பொழுது அதனுடைய அசல் சுபாவம் தானே வந்தது, கீன்னு தானே கத்தியதை தவிர நான் சொல்லி கொடுத்த திக்ரு எங்க போச்சு, நான் சொல்லி கொடுத்த களிமா எங்க போச்சு, நான் சொல்லி கொடுத்த தஸ்பீஹ் எங்க போச்சு? அதுக்கு வேலை செய்யலையே. கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அது சாவில்லையே, அல்லாஹ்னு சொல்லிட்டு சாவில்லையே. அதனுடைய நேச்சுரல் சப்தம் கீன்னு சொல்லிட்டு தானே செத்துச்சு. இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு மௌத்து வந்துருமோன்னு பயந்தாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறேன், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இபாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு என்னுடைய உயிரை இஸ்ராயில் வாங்கும் பொழுது எனக்கு களிமா வருமா அல்லது வேற வார்த்தை வருமானு தெரியலையே என்பதை, என்னுடைய கடைசி மௌத்து எப்படி அமையும் என்பதை நினைத்துத்தான் நான் அழுதேனே தவிர கிளி செத்ததற்கு நான் அழவில்லை என்று சொன்னார்கள் என்றால், கடைசி இஸ்ராயில் வரும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அன்பான பெருமக்களே, அத்ததுக்கிரத்து ஃபி அஹ்வாலில் மௌத்தா அப்படிங்கிற கிதாபில் அந்த இமாம் அவர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு மனிதர் எஜிப்டை சேர்ந்தவர், கானபி மிஸ்ர் ரஜுலுன், எஜிப்டை சேர்ந்த ஒரு மனிதர், மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர், முல்தஸிமுன் மஸ்ஜிதுன், எப்பவும் பள்ளிவாசல்லையே கிடப்பார் அந்த மனுஷன். இமாம்கள் கிதாபில் பதிவு செய்யக்கூடிய செய்தி. இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் குர்ஆனுடைய ஒரு செய்தியை கூட நான் சொல்வேன். எப்பொழுதும் பள்ளிவாசல், பாங்கு சொல்வாரு, தொழுகுவாரு, பாங்கு முழுக்க பள்ளிவாசலிலேயே இருந்தார் அந்த மனுஷன். எப்பவும் பள்ளிவாசலுடைய தொடர்பு தான். ஒரு சமயத்தில் பாங்கு சொல்கிறார். அன்றைய காலகட்டத்தில் பாங்கு எல்லாம் மேடையில தானே சொல்லுவாங்க, இப்போ தானே மைக்கு வசதி எல்லாம். அன்றைய காலகட்டத்தில் பெரிய மினா குப்பா மாதிரி மேலே இருக்கும், அதில் தான் ஏறென்று பாங்கு சொல்லுவாங்க. இப்பவும் சில ஊர்களில், என்னுடைய ஊர்கள்லாம் அந்த 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 இடம் இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாங்க, ஹைட்டா இருக்கும். அங்க ரெண்டு பாங்கு சொன்னா எல்லா மக்களுக்கும் கேட்பதற்காக. அந்த மாதிரி மேலே நின்று பாங்கு சொல்லும் பொழுது அந்த பள்ளிக்கு கீழே, அந்த வீட்டு அந்த பள்ளி வாசலுக்கு கீழே ஒரு யூதனுடைய வீடு,
ஒரு யூதனுடைய வீடு, அந்த வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கிற அவர் மேல ஒரு கண்ணு பற்றுருது. அல்லாஹ் அவருடைய ஈமானை எடுக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்தினால எடுப்பாங்கிறது தெரியாது. காலங்காலமா பள்ளியில இருக்கக்கூடியவர் தான், காலங்காலமாக பள்ளியில பாங்கு சொல்லக்கூடியவர் தான். அவருடைய நசீப் என்னமோ இமாம் சொல்லி தருகிறார்கள். யதார்த்தமா அந்த பெண்ணின் மீது பார்வை படுகிறது. பாங்கு சொல்லிட்டு நேரம் அந்த வீட்டுக்கு போறாரு. போய், எம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார். நான் உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார். அந்த பெண்ணு கேட்ட, நீங்க யாரு? இல்லை திடீர்னு வந்து கல்யாணம் முடிக்கிறீங்க, இல்லை நீங்க யாரு, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க? இல்லை நான் முஸ்லீம். முஸ்லீமா? நான் யூத குடும்பத்தை சேர்ந்தவன், நீ முஸ்லீமோ? உனக்கெல்லாம் எங்க அத்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து என்னுடைய மதத்தை சேர்ந்தவங்களை தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடித்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேற மதத்தை சேர்ந்தவர்கள், நான் வேற மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்லவும் அவர் சொன்னார், அன்சரு அஸ்ரானியத்தன், நான் நஸ்ரானியாவா, கிறிஸ்டியனாக அல்லது யூதனாக நான் மாறவான்னு கேட்கிறார். என்ன வார்த்தை கேட்கிறாரு? நான் யூதனாக மாறிடவா? அப்ப அந்த பெண்ணு சொன்னா, அது உங்க இஷ்டம், மாறுறது மாறாம இருக்கிறது உங்க இஷ்டம். ஆனா மதத்தை மாற்றவர்களுக்கு, மதம் வேறு மதம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அத்தா கட்டி கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் அவர் அந்த பெண்ணுக்காக வேண்டிய யூத மதத்தை மாறுகிறார். யூத மதத்தில் மாறி கல்யாணம் முடிக்கிறார். ஒரு காலத்திற்கு பிறகு ஏதோ ஒரு பொருளை எடுப்பதற்காக வேண்டி மேலே ஏறுறாரு, கீழே விழுந்து மூத்தாயிடுறாரு. முஸ்லீமாக பிறந்து பள்ளியிலேயே தொடர்பில் இருந்து கடைசியில் ஒரு யூதனாக மரணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். இதை விட இன்னொரு செய்தி என்ன தெரியுமா அன்பான பெருமக்களே? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு யூதன் இருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு யூதன் முஸ்லீம் ஆயிட்டான். பெரிய பாக்கியம். யூதனாக இருந்து காஃபிராக இருந்து முஸ்லீமாக ஆகக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். பெற்றது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? கான காத்திபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு வரக்கூடிய வஹியை எழுதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதே பெரிய பாக்கியம், ரசூலுல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டது பெரிய பாக்கியம். காத்திபுல் வஹி, காத்திபுல் வஹின்னு சொன்னா ஆல்வேஸ் ரசூலுல்லாஹ்வோடே இருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து. நம்மளாம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கவே அந்த மனிதர் பார்த்தது மட்டுமல்ல, காத்திபுல் வஹி. அப்படி ஒரு 10 சஹாபாக்களுக்கு தான் அந்த அனுமதி இருந்துச்சு. சஹாபாக்கள் நிறைய இருந்தாலும் காத்திபுல் வஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதக்கூடிய, அப்படின்னா ஆல்வேஸ் ரசூலுல்லாஹ்வோடயே இருப்பாங்க. எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருதுன்னு தெரியாது. திடீர்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வஹி வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு படுத்துருவாங்க. அப்புறம் எஞ்ச உடனே வஹி இறங்கியிருக்கு எழுதுங்கம்பாங்க, டக்குன்னு எல்லாம் பேனா தூக்கி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்வேஸ் ரசூலுல்லாஹ்வோடே இருப்பாங்க. வஹி எழுதக்கூடிய பெரிய பாக்கியம். எப்பவுமே ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, குர்ஆன் ஆயத்தை எழுதுவார். இன்னும் சொல்ல போனா, இப்ப நம்ம குர்ஆன்ல என்னென்ன ஓதுறோமோ அதுல சில ஆயத்துக்கள் இவர் எழுதியிருக்கலாம். இந்த மனிதர், இப்ப எந்த மனிதரை பத்தி நான் சொல்றேனோ அவர் எழுதியிருக்கலாம். அவர் எழுதின அந்த குர்ஆன் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். நான் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? யூதனாக பிறந்து அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை நசீபாக ஆக்கி முஸ்லீமாக ஆகி அதில் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதக்கூடிய பாக்கியத்தை பெற்றதற்கு பிறகு திருப்பி மதம் மாறி யூதனாகவே போயிட்டார். சரி, போயிருந்தா பிரச்சனை இல்லை, அவர் பழைய மதத்துக்கே போயிருந்தா அது விட்டுருக்கலாம். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் அங்க போய் என்ன சொன்னாரு? மா எதிரி முஹம்மதுன் இல்லா கதபுது லஹு, இந்த முஹம்மதுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு ஒன்னும் தெரியாது, நான் எதை சொல்றேன்னா அதைத்தான் அவர் எழுதுவார். அவர் மதத்துக்கு போய் அவர் என்ன சொன்னார்? மா எதிரி முஹம்மதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, இல்லா கதபுது லஹு, நான் என்ன எழுதி கொடுக்குறேன்னா அதுதான் குர்ஆன், முஹம்மதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்றதுதான் குர்ஆன் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்ல, அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வர நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னல் அர்த லா தக்பலுஹு, பூமி அவரை சுமக்காதுன்ட்டாங்க, பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாது. அவரை அதாவது மதம் மாறியவராக வந்து யூதனாக வந்து பழையபடி அவர் மதத்துக்கு போயிட்டாருன்னா வேற விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் மீது ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை, அந்த முகம்மதுக்கு எதுவும் தெரியாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் முகம்மது செய்வார் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நாயகம் சொன்னார்கள், லா தக்பலுஹுல் அர்து, பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்றார். ஒரே வார்த்தை. சில காலத்திற்கு பின்பு அவர் மரணிக்கிறார். மரணித்த பிறகு அவரை கபூர்ல அடக்குறாங்க. மறுநாள் பார்த்தா கபூருக்கு வெளியில வந்து கிடக்கிறார். கபூர்ல அடக்குறாங்க, மறுநாள் பார்த்தா பாடி வெளியில வந்து கிடக்குது.
அப்போ உள்ள யூதர்கள் நினைத்தார்கள் இதெல்லாம் முகம்மதுடைய தோழருடைய வேலை, ஏன்னா அங்கிருந்து வந்தவர் தானே. அதனால உள்ள கடுப்புல என்ன செஞ்சிடறாங்க, பாடியை வெளியில் எடுத்து போட்டுறாங்க என்பதற்காக வேண்டி இன்னும் ஆழமாக கபரை தோண்டி அதுல வச்சாங்க. மறுநாள் காலில் பார்த்தா வெளியில வந்து கிடக்குது. இப்படியே பல முறை அவர்கள் கபரை தோன்றாங்க, மூடுறாங்க, மறுநாள் பார்த்தா வெளியில வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இன்னல் லா தக்பலுல் அர்த், பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்ட்டாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, சில காலங்களுக்கு பின்பு யதார்த்தமா நான் ஒரு ஊருக்கு போறேன், அங்க ஒரு பாடி வெளியில கிடக்குது. அப்போ ஊர் மக்கள்கிட்ட போய் நான் சொன்னேன், என்னங்க இதெல்லாம் நியாயமா? ஒரு மனுஷன் மௌத்தா இருக்கிறாரு, அவரை அடக்கிறத விட்டு போட்டு இப்படி வெளியில போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு மனிதாபிமானமா என்று நான் சொன்னதற்கு அவங்க சொன்னாங்க, எத்தனை தடவை தான் இவர் அடக்கிறது, எத்தனை தடவை தான் இவர் அடக்கிறது, நாங்க நைட்ல அடக்கிறோம், மறுநாள் பார்த்தா வெளியில வந்து கிடக்குது. அப்பொழுதுதான் அந்த சஹாபி சொன்னார்கள், அன்னைக்கு நாயகம் சொன்னது லா தக்பலுல் அர்த், பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாது. கடைசி வரை ஏற்றுக்கொள்ள, கடைசியில மிருகங்களும் பறவைகளும் பிச்சு பீஸ் ஆகிடுச்சு. அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள. எப்படிப்பட்ட மனிதர், முஸ்லிமாக வாழ்ந்தது மட்டும் அல்ல, ஒரு சஹாபியாக ஆகி ரசூலுல்லாஹ்க்கு வஹி எழுதக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதருக்கு கடைசியினுடைய நிலைமை எப்படி என்று பார்த்தீர்களா? அன்பான பெருமக்கள், அதை விட இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃபிலே சொல்வான். இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், என்னைக்குமே கடைசி மௌத்தை நினைச்சு பயப்படணும். கடைசி மௌத்து, நம்ம கடைசி நிலைமை. சொல்வார்களே, மன் கான ஆகிரு கலாமிஹி இன்தல் மௌத், யாருக்கு மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறதோ தஹலல் ஜென்னா, அவர் சொர்க்கம் போயிருவான்ட்டாங்க. அவன் மௌத்துடைய நேரத்துல களிமா வர்றது அவ்வளவு சாதாரண ஒன்று அல்ல, அவ்வளவு சீக்கிரம் களிமா வராது. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃபிலே ஒரு இடத்தில் சொல்வான், வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஹு ஷைத்தானு ஃபகான மினல் காவீன் வலவ் ஷி'னா லரஃபஅனாஹு பிஹா வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்தி வத்தபா ஹவாஹு ஃபமத்லுஹு கமஸலில் கல்புங்க. நபியே, அந்த மக்களுக்கு ஒரு ஆளுடைய செய்தியை சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆளுடைய செய்தியை சொல்லி காட்டுங்க. அவருக்கு நம்ம நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தோம், நிறைய விஷயங்களை நம்ம அவருக்கு கொடுத்தோம், ஆனா அவர் ஷைத்தானை பின்பற்றிட்டார். நாம் அவரை நினைத்திருந்தால் உயர்ந்த அந்தஸ்திற்கு நாம் கொண்டு போயிருப்போம். ஆனால் அவருடைய நிலைமை மோசம். கடைசியில் அவர் யாரு தெரியுமா? ஒரு நாய்க்கு சமன் தான். அவர் யாரை போல தெரியுமா? ஒரு நாயை போல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். இது யார் குறித்து சொல்லப்படுகிறது, இது யார் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதற்கு இமாம்கள் பலவிதமான கருத்துக்கள் கொடுத்தாலும் பிரபல்யமாக இமாம்கள் சொல்லக்கூடியது பல்கம் இப்னு பாஊரா. இந்த ஆயத்து யார் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது என்றால் பல்அம் இப்னு பாஊரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இந்த மனிதர் பல்அம் இப்னு பாஊரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தானா, இஸ்முல் ஆலமை அவர் தெரிந்தவர். இஸ்முல் ஆலம்னு சொன்னா சாதாரண ஒன்று அல்ல, அது பிரத்யேகமான ஒரு களிமா. அந்த களிமாவை ஓதி துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான். இஸ்முல் ஆலம், மகத்துவமான இஸ்முன்னு சொல்லுவாங்க. அது எந்த இஸ்முங்கிறது இமாம்கள் பலவிதமா சொல்லுவாங்க. ஹையூம் கையூம்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆலம், மகத்துவம் வாய்ந்த இஸ்மு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நாடிய மக்களுக்கு அல்லாஹ் அந்த இஸ்முல் ஆலத்தை அறிவித்து கொடுப்பான். எல்லோருக்கும் அந்த இஸ்முல் ஆலம் தெரியாது. அந்த இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான இஸ்மை தெரிந்தவர் தான் இவர் பல்அம் இப்னு பாஊரா. மட்டுமல்ல, முஜாபுத் தஅவா, அவர் துவா செஞ்சா உடனே கபூல் ஆகும். துவா செஞ்சா உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது மட்டுமல்ல, இதா நலர ரஅல் அர்ஷ், அல்லாஹ்வினுடைய அர்ஷை பார்க்கும் அளவுக்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அல்லாஹுடைய அரிசை பார்க்கும் அளவுக்கு, நம்ம எல்லாம் அரிசை பார்க்க முடியாது, அல்லாஹ்வுக்கு அரிசி இருக்குல்ல, அந்த அரிசை பார்க்கும் அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த பல்அம் இப்னு பாஊராவுடைய மஜ்லிஸ்ல எப்பொழுதுமே 12,000 மாணவர்கள் இருப்பார்களாம். மார்க்க கல்வி படிப்பதற்காக வேண்டி 12,000 மாணவர்கள் இருப்பார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்தை பெற்ற அந்த பல்அம் இப்னு பாஊரா கடைசியில் சீரழிஞ்சு போறதுக்கு என்ன காரணம்? கடைசி நேரத்துல நாக்கு கீழே தூங்கி காஃபிரா மௌத்தாயிட்டார்.
எவ்வளவு பெரிய அந்தஸ்து! அல்லாஹ்வுடைய அர்ஷை பார்க்கக்கூடியவர், இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகத்தான இஸ்மை தெரிந்தவர். அவர் எப்ப துவா செஞ்சாலும் அல்லாஹ் கபூல் செய்வார். அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்ற இந்த பல்ஆம் இப்னு பாஊரா கடைசியில நாக்கு கீழே தொங்கி காஃபிரா மௌத்தா போனார்னா என்ன காரணம்? என்ன தப்பு பண்ணார்? எதுக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை என்பது மட்டுமல்ல, குர்ஆன்ல அவர் அல்லாஹ் தனியா எடுத்து சொல்றான், ஒத்துலு அலைஹிம் நப அல்லதி, இவரை பற்றி மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இவருக்கு நம்ம உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருந்தோம், அதை கெடுத்துட்டாரு, கடைசியில நாய மாதிரி ஆயிட்டாருங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஏன் அவருக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாம் பிறகு சொல்லுவோம். அன்பான பெருமக்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை முஸ்லிமா பிறக்க வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமாக கடைசியில ஈமானோடு கலிமாவோடு ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய நல்ல மௌத்தாக நம்முடைய மௌத் அமைய வேண்டும். அதற்காக நம்ம நிறைய சில காரியங்கள் செய்யணும். நல்ல மௌத்து வர்றதுக்கு சில காரியங்கள் இருக்குது. சில காரியங்கள் செஞ்சா நல்ல மௌத்து வரும், சில காரியங்கள் செஞ்சா கெட்ட மௌத்து வரும். அதை இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. என்னென்ன காரியங்கள் செஞ்சா நல்ல மௌத்து வரும், என்னென்ன காரியங்கள் செஞ்சா கெட்ட மௌத்து வரும், அதையும் நமக்கு இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரங்களில் அது சம்பந்தமான சில செய்திகள் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கணும், அல்லாஹ்வே ஈமானோட பிறக்க வச்சு ஈமானோட எங்களை மௌத்தாக்கிறது, சலாமத்தான ஈமானோட மௌத்தாக்கு என்று அல்லாஹ்ட்ட துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல மௌத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.